ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது எங்களோட சேலஞ்ச் நம்பர் 2. என்ன யோசிக்க அடுத்த சேலஞ்ச் விட்டோம்னு பாக்குறீங்களா? இனிமே படப்படன்னு இருப்போம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிபதி சேலஞ்ச். நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, பட் நாங்களும் இதை பண்ண ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா எங்களோட வைப் எப்படி இருக்கு, மைண்ட் செட் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எங்களுக்கு ஒத்து போகும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் டெலிபதி சேலஞ்ச் தான். ஸோ உங்களுக்கு டெலிபதி சேலஞ்ச் என்னன்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, ஓகே. டெலிபதினு என்னன்னா, நான் வந்து ஒரு லெட்டர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பேன். எக்ஸாம்பிள் இப்போ வந்து கேல ஆரம்பிக்கிற சூப்பர் ஹீரோ பேர் என்னன்னு கேட்பேன். நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சூப்பர் ஹீரோ பேர் வந்து ஸ்லேட்ல எழுதணும். அண்ட் யாரோடது ஒத்து போகுதோ அவங்க வந்து நல்ல ஒரு டெலிபதி பாண்ட்ல இருக்காங்கன்னு ஒரு அர்த்தம். ஓகே, புரியுதா? உனக்கு யாரு கூட ஒத்து போகாது, அது எனக்கே தெரியும். ஆனா ஒத்து போச்சுன்னா அவங்க வந்து அவங்களும் டெலிபதி இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சா? சிம்பிளா போயிடலாமா? சோ கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Any food starting with V? Vயா? Any food item starting with V. எழுதுறீங்களா? எனக்கு ஃபுட்டே வரல. சரி, ஓகே, பாத்துடலாமா? அடுத்த பாத்துடலாமா? திருப்புங்க. வெஜிடபிளா? இவன் இப்ப தெரிஞ்ச எதுக்கு ஃபெயில் ஆனானு? வெஜிடபிள். வெளியே தான் மாமா இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். நீ என்ன தெரியுங்க? வெள்ளரிக்கா. வெள்ளரிக்கா. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அசிங்கமா இருக்கலாம். என்னடா ஏன் அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி? யாரா நீ? அப்படியே இங்க பாரு. வடை வடாபாவ் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். வடாபாவ் தமிழ்ல வடை. ஓகே, இப்ப அடுத்த ரவுண்ட் போவோம். யாருக்குமே ஒத்து போகணும். லாஸ்ட் டைம் யாருக்குள்ளயுமே வந்து ஒரு டெலிபதி வராதனால ரவுண்ட் 2 போலாம். क्वेश्चन என்னன்னா, தமிழ் ஹீரோயின் நேம் ஸ்டார்டிங் வித் என். ஒரே ஒரு ஹீரோ தான். அதான் மெண்டல் மேன் நவீன் எழுதுவானா? சொல்றேன்ல. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? முடிச்சாச்சா? ஃபர்ஸ்டா முடிச்சு. சரி, முடிச்சிடலாமா? எழுதிட்டீங்களா? காட்டுங்க. டெலிபதி. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். இங்க வருங்க. இவங்க டெலிபதி இருக்கு. எனக்கு யாரு? வேற யாரும் தெரியல. நான் மட்டும் வித்தியாசமா இருக்கேன். நாகமா. நக்மா. பரவாயில்ல. நயன்தாரா நமிதா. உடம்பு சைஸ பார்க்கும்போது நினைச்சேன்டா நமிதா தான் சொல்லுவாங்க. 2 பல்க் பாடிஸ் சூஸ் பண்ண பாத்தீங்களா? ரவுண்ட் 3. இந்த கேள்வி என்னன்னா, எனி சாங் ஸ்டார்டிங் வித் G. ஏதா சொல்லுடா, பிக் சொல்றான். நானே எம்டி ஸ்லிட் வச்சிருக்கேன். காஜி இதெல்லாம் கட் பண்ண மாட்டேன் சென்சர்ல. பாட்டு கால எழுதுனா என்ன எழுதுறேன்? கா ஏதாவது கா கி கு கா கே கா. நீ கேல பாடு. அது இவர் இல்லாம என்னால பாட முடியாது. பாடதா சொன்னேன். அவனா நீ நடிக்காத எழுதுற மாதிரி உனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரியும். பாக்காதீங்க. எழுதியா? ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். எழுதிட்டியா? அவுட்டா நீ? சரி, வெளியே ஒரு பாட்டு தான் இருக்கு. போடு. கோரேனா? அதான் சமந்தா வருவாள் ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட். அவனுக்குள்ளே இருந்திருக்கு பாரு. பாருடா. சரி, நீங்க கஞ்சி பாத். கஞ்சி இல்லடா, அது கந்தி பாத். சரி, ஓகே. எப்படி கிட்டத்தட்ட ஆமா அவுட் ஆயிட்டான். இசையில அவுட் ஆயிட்டான். அவன் ஜெயிச்சிட்டான். கோரே என்ன ஜெயிச்சோம்? நாங்க ரெண்டு பேரும் டெலிபதில ஒண்ணா இருக்கோம். என்ன அவன ஜெயிச்சா? இல்ல புரியல. நியாயமா பேசணும் பா. யாரனாலும் டேய் நீ எல்லாம் நாட்டம் பண்ண டார கிஞ்சிரும். கல்ல கானா பாட் காங்கா. ஓகே, காங்க. 4th क्वेश्चन. ஈஸியா. சரி, எனி அனிமல் நேம் ஸ்டார்டிங் வித் P. எழுதிங்களா? காட்டுங்க. என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு. மறுபடியும் டெலிபதி பாரு. அவங்க 2 பேரும் மறுபடியும் டெலிபதி. இல்ல இந்த வாட்டி வேற. இது வேற. இந்த வாட்டி டெலிபதி. நீங்க என்ன பண்ணீங்க? வாவ், சாண்டி எழுதி இருக்குடா. சும்மா எழுதுறேன். சாண்டிக்கு எனக்கு தான் டெலிபதி, அதனால சாண்டி எழுதுறேன். எப்படி? வாவ்,
நீ டெலிபதியில வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அந்த நான் என்ன நினைச்சேன்னா, அளவுக்கு ஃபோர்காஸ்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எல்லாருமே பிக்கு தான் எழுதுவாங்கன்னு நினைச்சேன். இதுதானே அனிமல். ஏய் அனிமல் அட அரமெண்டல் பீகாக் வந்து நம்ம நேஷனல் பேர்ட்ரா. அது பேர்ட் கேட்டகரி. டேய் பரமா படிடா ஒழுங்கா படிடா. சரி ஓகே, அப்படியே அடுத்த கேள்வி போலாம். 5வது கேள்வி. கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். எனி தமிழ் ஹீரோ நேம் ஸ்டார்டிங் வித் வி. சரி நான் எழுதணும்ல. இவன் வேற, நீ ஏன்டா இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுவேன்? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? பிட் அடிச்சது இல்லாம வந்து வைஃப் செட் ஆகுது. இவ்வளவு பெரிய சார். வைஃப் செட் ஆகுதுன்னு. ஏய் பின்னாடி யாரா பிட் அடிக்கிற? ஏய் சும்மா இரு. ஓகே டேய் போதும் டி. என்ன எக்ஸ்ட்ரா ஷீட்ல வாங்கி எழுதுறியா நீ? ஓவரா பண்ணாதடா. இப்ப கூறு. சரி காட்டு இந்த பேரை சொன்ன உலகமே. சரி காட்டு வரணும். இதை கிராப் பண்ணுங்க. தளபதின்னு எழுதிருக்கேன். கேப்டன் விஜய்க்கா. எப்படி மாஸ்டா மாஸ். விமல். அங்க பைத்தான் பாருங்க. ம் விஜய் விஷா. நம்மால் கரெக்டா இருக்க. நமிதா விஷாலு மீட் மை அனகோண்டா. கேலக்ஸி ஸ்டார் விமல். விஷால் இல்ல, நானும் விமல் தான்டா. அப்படியா? எப்படி Cheers. தலைவர் என்னைக்கு தலைவர் ஃபேன். நிறைய வீல பேர் இருக்கு. யாரா? ஆனா Will you marry me? Hey Mini, what a surprise. கொஸ்டின் போவோம். 6வது கேள்வி. எனி கண்ட்ரி நேம் ஸ்டார்டிங் வித் H. மொத்தமாவே 7 கண்ட்ரி தானே இருக்கு. ஏய் கான்டினென்ட்ரா. ஐயோ, சச்சின் ஐக்கிய லெவல் எதை டெஸ்ட் பண்ணது இல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். யப்பா பிரைம் மினிஸ்டர். டீச்சர் தானே. பிரைம் மினிஸ்டர். டீச்சர்னாலே பசங்க இப்படிதான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. எப்படி கண்ட்ரி கரெக்ட் தானே? கரெக்டா. அது சைனாவோட கேபிட்டல்ரா. ஐயோ அப்படியா? அப்ப இது நெதர்லாண்ட்ல இருக்கு. தெரியாது. எழுதிருக்கா? அதுவே உனக்கு நான் சொல்ல தெரிஞ்சிருக்கும். ஏதோ பிராண்ட் நேம் மாதிரி இருந்தது. காய் ஐ டோன்ட் நோ. காய் கட்ட அடித்தான். காய் எங்க இருந்து விட்டு அடிச்சா. ஹவாய் செப்பல் பாத்திருப்பா டக்குன்னு. ஹவாய். இவன் ஏதோ அந்த பெட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருப்பான். மணி ஒரு வழியா ஹங்கேரி ஒரே மாதிரி இருக்கறனால நாங்க ரெண்டு ஒத்து போயிட்டோம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மெஸ்ஸும் கூட. 7 lakhs அந்த மாதிரி. 7th question. Any cartoon name starting with D. போலாமா? கம்பெனி ஆள் இருக்கு. காப்பி அடிச்சிட்டாங்க. திருப்பி. இதுக்கு நான் காப்பி போடுவேன். டோரா. அவனுக்கு எது பிடிக்குமோ அதை எழுதிருக்கான். மறுபடியும் நானும் மச்சானும் இன்ஸ்டாகிராம் டெலிபதியில ஒர்க் அவுட் ஆயிருக்கும். என்னது போடுறீங்க? டெக்ஸ்டர். அவனும் டெக்ஸ்டர் தான் போட்டான். ஆக்சுவலா டூ அப்படினா போடலாம் நினைச்சேன். டெக்ஸ்டர் செலிபிரிட்டி தெரியாதா? டொனால்டுக்கு டொனால்டு நேம்லாம் எழுதி வச்சிருக்காங்க. டொனால்டுக்கு வந்து கார்ட்டூன்ல இருந்து ஒரு கேரக்டர் தான். சோ நீங்க ரெண்டு பேரும் அவுட். தனியா அப்படி ஒரு கார்ட்டூன் கிடையாது. டொனால்டுக்கு வந்து ஒரு கேரக்டர். அப்படியா? அப்ப நான் டூஃபன் ஸ்மித்துக்கு மாறிறேன். நீ டூ பண்ணு போ. இல்ல நீ மாற வேணாம். டோராவும் கார்ட்டூன் நேம். மிக்கி மவுஸ் டோராவின் பயணங்கள். டோரா தி எக்ஸ்ப்ளோரர். தன் தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அடுத்தவங்க தப்பு சொல்லிட்டு இருக்க காயத்ரி மகாவும் சாண்டியும். இல்ல சாண்டி ஒத்துக்கிட்டான். சாண்டி எதுவும் விட்டு கொடுத்துருவான். நான் டோரா எழுதுன அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வரும். நீங்க அதை பாத்தீங்களா? டோரா பாக்குற மாதிரி கார்ட்டூன். அந்த காலத்துல கார்ட்டூன்ல எப்படி இருக்கும்? பேட்மேன், அப்புறம் ஜஸ்டிஸ் லீக், இதுலயும் அதுக்கப்புறம் டோரா பாக்க இது என்ன கேட்ஸ்? டாமஞ்சரி இல்ல ஏதோ கேட்ஸ் இருக்கு வேண்டாம். 2 கேட்ஸ். ஸ்குவாட் கேட்ஸ். பென்டன். அதெல்லாம் இதெல்லாம் பேசவே கூடாது. தூக்கி ஜஸ்டிஸ் லீக் ஹீமேன் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எவ்வளவு ஜாலியா இருக்கு அப்பலாம் கார்ட்டூன் பாக்குறது. இப்ப கார்ட்டூன் இருக்கு என்ன பேரு? காக்ரோச். ஆகி அண்ட் தி காக்ரோச். ஹாக்கி அந்த காக்ரோச் நல்லா இருக்காது. அதுவும் நல்லா இருக்காது. ஐயோ டோரேமான். சின்சான் கூட ஓகே. சின்சான் பாத்துடலாம். சில பல இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இவங்க பாக்குறதா இவன் இன்னும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கேன். பவர் ரேஞ்சர்ஸ் போன மாட்டீங்க. பவர் ரேஞ்சர்ஸ் கார்ட்டூனே கிடையாதுடா. நல்லா டோ மாரு கேமுக்கான ஃபைனல் கசமுசன் கேச்சிக்கிட்டு கேமுக்கான ஃபைனல் பகுதி ஃபைனல் क्वेश्चन முடிச்சிடலாம். ஐயா நான் உங்களை சொல்லலைங்கய்யா, இவனுங்களை சொன்னேன். அட சும்மா இரேண்டா. ஃபைனல் क्वेश्चन என்னன்னா, எனி தமிழ் மூவி ஸ்டார்டிங் வித் டி. சரி பாப்போமா? எல்லாரும் திருப்புங்க. அப்படி போடு. தலை எப்படிடா சாண்டி? நீங்க ரெண்டு பேருக்கு நல்ல டெலிபேத்தி. அப்ப இதுல என்ன தெரியுது? அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா
இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. நான் எழுந்தது ரஜினிகாந்த், மேல இருக்கிறது தர்பார் தான், அதுவும் ரஜினிகாந்த். வந்தோம் இனிமேல் அம்மா காவியம் எழுதிருக்கீங்க தர்மதுரையா ஆண்டிப்பட்டி. சோ இதோட இந்த கேம் முடியுது. டெலிபேத்தி ஃபுல்லா இவங்க 2 பேருக்குள்ள முடிதா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க 2 பேரும் நீங்க மீட்டே பண்ணிருக்காங்க. நீ எப்படி ஃபீல் பண்ற? அப்படிதான் ஃபீல் பண்றேன். நமக்குள்ள கரெக்டா இருந்துச்சு. நமக்குள்ள கரெக்டா வைப் கரெக்டா சொல்றா. நல்லா போச்சு சொல்றா. இதான் நான் சொன்னேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினா எடிட்டிங்ல போய் சொல்லு. எப்படி போய் சொன்னீங்க? நல்லா ஜாலியா யாரு கூட அதிகமான கரெக்டான மாதிரி இருந்துச்சு? சாண்டி கூட காய் வந்து பார்த்து எழுதிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதான் உண்மையும் கூட. நேச்சுரலா கனெக்ட் ஆயிருக்கு. எத்தனை ரெண்டு படம் கனெக்ட் ஆச்சு. சொல்றது 2 பேத்துக்கு நல்லா தான் கனெக்ட் ஆச்சு. எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல அப்படி ஆச்சு. அப்புறம் விமல்ல வந்து நம்ம எங்க கனெக்ட் ஆச்சு. ஏன்னா 2 பேருமே விமல் ஃபேன்ஸ். 2 விமல், ஒன்னு விமல் பான் மசாலா, இன்னும் நம்ம கேலக்ஸி ஸ்டார் விமல். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த சேலஞ்ச் முடியுது. அடுத்த சேலஞ்சில் சந்திக்கிறோம். டெய்லி கண்டென்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ கேட்ச் யூ அகெயின்.